ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎஸ் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கெஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இல்லையா? நேற்று ஒரு விஷயம், இந்த இடத்துல 45 அடித்த இடத்துலேருந்து நேற்று ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்க நேற்று வீடியோவில் போய் பாருங்கள். இப்போது இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் நான் கெஸ்ஸிங் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அதில் தான் கெஸ்ஸிங் வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு அதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த 45 பிசி 45 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இப்போ பாருங்கள், பிசி 45 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே ஏசி 25 அடிச்சிருந்தா 35க்கு ஏபியில் கொண்டு வந்து நம்மளுக்கு இங்கே 58 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஆனால் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசி 15 ஏசியோ பிசியோ 25 ஓகேங்களா? 15 25 35 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அந்த 35க்கு அவன் 58 அப்படின்னு சொல்லி அடிச்சிடுவோம். அதை 8 பவர் பண்ணோம்னா 85ன்னு வரும். அது 85க்கு 58ன்னு சொல்லி ரிவர்ஸில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இதில் ஒரு நம்பரு 5 அப்படின்னு சொல்லி அடிப்பான். அடுத்து 6 அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் பவரில் இங்கே நமக்கு கேம் முடித்த மாதிரியே தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் நம்ம எடுக்கிறோம். என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி இந்த கணக்கில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்திருக்க நம்பர் பாருங்கள், இங்கேயும் அதே 45 வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கான் கேம். ஓகேங்களா? 2 45 மேலே 45க்கு இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிருக்கான். இப்போ இங்கே நான் என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஐடியா வந்தது, ஒரு ஐடியா வந்ததுனால நான் அதுலேருந்து ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது மேலே 45 பிசி 45க்கு இந்த மாதிரி ஒரு கேம் அடிச்சிருக்கான். அப்போ இங்கே ஒரு 45 அப்படின்னு வரும்போது இதில் ஏதாவது கேம் கொண்டு வரானான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் 24 34க்கு பவர் பண்ணி இங்கே 84 ஓகேங்களா? 24 34 அடுத்து வந்தால் நம்மளுக்கு 44 அப்படின்னு வரணும். அது கரெக்ட் பிசிலே வருமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டு தான். ஓகேங்களா? பிசிலே வருமாங்கிறது டவுட்டு தான். அதனால் நம்ம ஒரு 44 அப்படிங்கிறது போய்க்கலாம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15 25 35க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருக்கிறதுக்கு 58ன்னு அடிச்சிட்டான். இங்கே 24, இங்கே வந்து ஆல்ரெடி பவர் பண்ணி 34 அப்படிங்கிறதுக்கு 8 பவர் பண்ணி 34 அடிச்சிட்டான். அப்போ 44 அப்படிங்கிற ஒரு நம்பரு இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேயுமே பாருங்கள், அங்கே அடித்த மாதிரி இங்கே 5 6 7 அப்படிங்கிறது இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 7 வருமா இல்லை பவர் பண்ணி 2 வருமா அப்படிங்கிற டவுட்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 744 244 அப்படிங்கிற நம்பரை நம்ம பாக்ஸில் கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா நம்ம எப்போதுமே பாக்ஸ் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு 744 இதை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுறது நல்லது. இல்லை பேராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கான பேர் பார்த்திங்கன்னா இந்த 74 47 42 24 இதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பேர் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். டபுள்ஸ் வந்தால் 44 வரலாம். ஓகே, இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இதே சேம் நம்பர் தான் காமிக்குது. பாருங்கள், அதையும் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இதே சார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஏசி 84 அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஃபஸ்ட்டே அடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் ஏசி 84 அப்படின்னு தான் இங்கே அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஏசி 84 இதுக்கு என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசி 84க்கு ஒரு நாளைக்கு மேலே நம்மளுக்கு 97, அதை ரிப்பீட்டு 97. ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே வந்து ஏபியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி 97 79ங்கிற மாதிரி திருப்பின மாதிரி இருக்குது. எதை எடுத்து வச்சு அடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. நான் எங்கிட்ட வேணாலும் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த 97க்கு ஃபுல் பவர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 97 97 அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 42ன்னு வரும். அந்த 42ங்கிறத இங்கே வருங்க, இந்த ஏசிக்கு மேலே 24 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா? அப்போது அந்த 22 4 அப்படிங்கிறது மறுபடியும் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
244 பார்த்தோம், 744 பார்த்தோம். அப்போது 244 அப்படி வர்றதுக்கு ஒரு சான்ஸாகவே எனக்கு இங்கே நல்லாவே கிடைக்குது. ஓகேங்களா, 244 இங்கே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாகவே இருக்குது. அதுவும் பாக்ஸில் ட்ரை பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா, ஏன்னா அங்கேயும் நம்பர் கொடுத்து இங்கேயும் நம்ம பாக்ஸில் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இதே நம்பர் தான் அங்கேயும் கொடுத்துருப்பேன், சேம் நம்பர் தான், அந்த 2 நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா, பேர் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி 24 42 இந்த இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணுறது அப்படின்னா 247 அப்படிங்கிற ஒரு நம்பரு தனியாக வேணால் சிங்கிள் நம்பராக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 97க்கு 97, இங்கே ஏ போர்டு 9க்கு சி போர்டு 9. அப்படி இல்லையா, இங்கே ஏ போர்டு 9க்கு பதிலாக டி போர்டு 4, இங்கே சி போர்டு 9 அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு எடுத்தேன். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏ போர்டு 2, ஒன்று ஏ போர்டு 2ஓ 7ஓ வரலாம். இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா டி போர்டு 2ல் இருக்குது, அதுக்கு பவர் 7 அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் வரலாம். அது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்னால அதை அப்படி எடுத்தேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுறவங்க 3 நம்பர், அந்த நம்பர் மட்டுமே ட்ரை பண்ணால் போதும். 244, 744, 247 அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நம்பர் ட்ரை பண்ணலாம். சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.